எல்லாத்துக்கும் வணக்கம்ங்க. என்ன கார் ஏறுறான்னு பார்க்குறீங்களா? குடும்பத்தோடு பழனி கிளம்பிட்டோம்ங்க. எதுக்கு பழனி கிளம்பணுன்னு பார்க்குறீங்களா? எல்லா கிருத்திக்கும் நாங்கள் போயிடுவோங்க. இடையில தாங்க 2 மாதம் விட்டுருச்சுங்க. இன்னைக்கு கிருத்திகைங்க, முருகனை போய் சந்திச்சுட்டு வரலான்ட்டு எல்லோரும் கிளம்பிட்டோம்ங்க. வேணாயங்கிட்ட எத்தனை மைல் பூ இருக்குதுன்னு பாருங்க. அண்ணன் தாங்க பொறிச்சு வச்சேன். அங்கே தெரியுது பாருங்க பைபாஸ். அங்கே பைபாஸ் ஏறினா பழனி எட்டி பிடிச்ச மாதிரி. கொஞ்சம் ஏமாந்தா திண்டுக்கல்லே போயிடுவோங்க. கிருத்திகைனாலே ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம் தாங்க ஞாபகத்துக்கு வருது. என்ன இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம்னு நினைக்கிறீங்களா? எங்கள் வீட்டில் நடந்த ஒரு சம்பவம் தாங்க. போன தடவை கிருத்திகைக்கு போகும்போதுங்க அம்மா கோல்டு செயினை தொலைச்சி போட்டாங்க. போகிறக்கு முன்னாடியே ஓரியாண்டு தொலாவி கண்டுபிடிச்சி கிளம்பிட்டோம்ங்க. இங்கே தான் கோல்டு செயின் அம்மா தொலைச்சி போட்டாங்க. பார்த்தா அங்கே போய் அவி 2 பேருமே தொலைச்சி போயிட்டாங்க. பாருங்க வேல் தெரியுது. பள்ளி மேலே வந்தாச்சுங்க. எப்படி தொலைஞ்சாங்கன்னு கதையை கேளுங்க. அங்கே பாய்ஸ்லேயும் கேர்ள்ஸ்லேயும் தனித்தனியாக தான் விடுவாங்க. அங்கே போனால் ஃபோனை பிடிங்கிப்பாங்கட்டு அப்பா விவரமாக காருக்குள்ளேயே ஃபோனை வச்சுட்டு வந்துட்டாங்க. ஆனால் அம்மா கொண்டு போனாங்களா, அங்கே போய் பிடிச்சிட்டாங்க. அம்மா ஃபோனை வைக்கிறதுக்கு வெளியே வந்துட்டாங்க. ஆனால் அம்மா வருவான்னு உள்ளே அப்பா நின்றுருந்தாங்க. ஃபோனை வச்சுட்டு வந்தால் அப்பாவை காணுங்க. அப்பா மேலே தான் போயிருப்பாங்கன்னு அம்மாவும் மேலே போயிட்டாங்க. அப்பா என்ன பண்ணாங்கன்னா அம்மாவை காணன்னு வெளியே வந்துட்டாங்க. எப்படிங்க 2 பேர்த்தோட வேக்கானம்மு? இதை விட பெரிய கூத்துங்க. அம்மா தொலைஞ்ச கவலையில் அப்பா பாதாம் பால் குடிக்க போயிட்டாங்களாமாங்க. அம்மா மேலே போய் அப்பாவை தொலாவிட்டு அப்பாவை காணனால அம்மா அனௌன்ஸ் பண்ணுற இடத்துக்கு போய் அனௌன்ஸ் பண்ணாங்களாமாங்க. அப்பாவுமே கீழேருந்து அனௌன்ஸ் பண்ணாங்களாமாங்க. அம்மாவை மேலே ஏற்க சொல்லிட்டு அப்பா கீழேருந்து மேலே போனாங்களாமாங்க. அப்பா மேலே போயிட்டு இருக்கும்போது அம்மாவும் கீழே இறங்கி வந்தாங்களாமாங்க. அப்புறம் 2 பேருமே இடையிலேயே வட்டாங்களாமாங்க ஒன்றுக்கு ஒன்று. அப்புறம் மறுபடியும் 2 பேர் மேலே போய் சாமி கும்பிட்டு வந்தாங்களாமாங்க. கதை அவ்வளோதானுங்க. இன்னைக்கு அடிவார பாதவனாங்கோயில் வந்தாச்சுங்க. முருகரோட வாகனம் மயிலை கும்பிட்டு அப்படியே மலையாற ஆரம்பிக்கலாங்க. படியேறி போனால் தானுங்க பகவானை சந்திக்க முடியும். வாங்க வள்ளியம்மனை போய் கும்பிட்டு முருகரை பார்க்க உத்தரவு வாங்கிட்டு போகலாங்க. நானும் அண்ணனும் படியேற ஆரம்பிச்சிட்டோங்க. அம்மா அப்பாவும் கூட வந்துட்டுக்கிறாங்க. அண்ணன் ஸ்பீடாக ஏறுவானுங்க. நம்மளாலையெல்லாம் அவ்வளோ ஸ்பீடுக்கு போக முடியாதுங்க. நம்ம கொஞ்சம் பொறுமையத்தான் போவோங்க. ஏற ஏற படியே போய மாட்டேதுங்க. முருகனை பார்க்குறதுனா சும்மாவா? முருகா முருகா முருகான்னு சொல்லிகிட்டே ஏறிட்டு இருந்தனுங்க. இடையில அண்ணன் விட்டுட்டு போயிடுறானுங்க. நம்மளால நடக்க முடியறது இல்லைங்க. அதனால பொறுமையாகவே போயிட்டு இருந்தனுங்க. அப்பா அம்மாவும் இன்னும் 5 நிமிஷம் தான் 2 நிமிஷம் தான் சொல்லி மோட்டிவேட் பண்ணிகிட்டே இருந்தாங்க. அதனால நானும் மேலே ஏறிட்டே வந்துட்டு இருந்தேனுங்க. மலை மேலே வந்துட்டோம்ங்க. மரத்தடி விநாயகர் கும்பிட்டு மீதிப்படி ஏறினோம்னா முருகரை மீட் பண்ணிடலாமுங்க. அருமையான ராஜ அலங்கார தரிசனம்ங்க. கும்பிட்டு வெளியே வந்து தங்கத்தேரையும் தரிசனம் பண்ணோம்ங்க. மனசுக்கு சந்தோஷமாக இருந்துச்சுங்க. தங்கத்தேரை பார்த்துட்டு கொடிமரத்துக்கிட்ட வந்தும் தரிசனம் பண்ணோம்ங்க. நைட் ஆகி போச்சுங்க. அப்படியே கீழே இறங்கலான்னு சொல்லிட்டு கீழே இறங்க ஆரம்பிச்சிட்டோங்க.
நல்ல கூட்டம்ங்க. இந்த தடவை அண்ணன் விட்டுறக்கூடாதுன்னு சொல்லிட்டு அண்ணன் கூடயே இறங்க ஆரம்பிச்சிட்டேனுங்க. மேலேருந்து பழனியோட வியூ பாருங்க, எவ்வளோ லைட்டிங்கோட அழகாக இருக்குதுன்னு. வியூவை என்ஜாய் பண்ணிட்டு இறங்க ஆரம்பிச்சிட்டோம்ங்க. சரியான கூட்டம்ங்க. படியே எட்டு வைக்க முடியலைங்க. பார்த்து பொறுமையாக தான் இறங்க முடிஞ்சுங்க. எப்படியோ கூட்டத்தையெல்லாம் தாண்டி கீழே வந்துட்டோம்ங்க. கிருத்திகை கூட்டம்னா எப்படி இருக்குன்னு இன்னைக்கு தாங்க பார்த்தேன். அப்படியே திராவணங்குடி போய் சாமி கும்பிட்டு போகலான்ட்டு அப்பா அம்மா சொன்னாங்க. நம்மளுக்கு வெளியே வந்துட்டாலே கையுங்காலும் சும்மா இருக்காதாச்சுங்க. அதனால பக்கத்தில் போய் ரப்பர் பேண்ட் வாங்கலான்ட்டு ரப்பர் பேண்ட் வாங்க போயிட்டோம்ங்க. போகிற வழி பூரா கடைங்க தான் இருந்துச்சு. ஒவ்வொரு கடையாக பார்த்துட்டு நம்மளுக்கு என்ன வேணுமோ வாங்கிட்டு போனோம்ங்க. அப்பாவும் அம்மாவும் அதை வாங்க வேண்டாம் இதை வாங்க வேண்டாம்னு சொன்னாங்க. ஆனால் நம்ம விட்டுருவாங்களா? வேணுங்கிறதெல்லாம் வாங்கிட்டு வேடிக்கை பாட்டே போயிட்டு இருந்தனுங்க. போகிற வழியில் பொரிக்கடை இருந்துச்சுங்க. சரி ஆளுக்கு ஒரு காரப்பொரி வாங்கி சாப்பிட்லான்ட்டு சாப்பிட்டோம்ங்க. நைட் நேரத்தில் சில் கிளைமேட்டில் சாப்பிட்றதுக்கு ஜம்முன்னு இருந்துச்சுங்க. அப்படியே திராவணங்குடியில் சாமி கும்பிட்டு கிளம்பிட்டோம்ங்க ஊருக்கு. இப்போவே மணி 10 போச்சுங்க. போய் டிஃபன் சாப்பிட்டு கிளம்புனோம்னா 11:30 12 ஆயிருங்க போய் வீட்டுக்கு சேர்றதுக்கு. சரி எல்லாத்துக்கும் போயிட்டு வரணுங்க. எங்கள் பழனி ட்ரிப்பு எப்படி இருந்துச்சுன்னு ஒரு வார்த்தை சொல்லிட்டு போங்க.